ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். பிப்ரவரி 16ஆம் தேதியாகி இன்று தங்கத்தோட விலை கிராமிற்கு ₹120 குறைந்து 22 கேரட் ஒரு கிராம் 14,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருதுங்க. அதுவே ஒரு சவரன் ₹1,15,520 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு. இதனைத் தொடர்ந்து 24 கேரட் ஒரு கிராம் 15,753 ரூபாயாகவும், ஒரு சவரன் ₹1,26,024 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்குங்க. வெள்ளியோடைய விலை பார்த்தீங்கன்னா கிராமிற்கு ₹15 குறைந்து ஒரு கிராம் வெள்ளி ₹265 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று மதியம், மாலை 2வது முறையாக ரேட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ என்ன நிலவரத்து இருக்குது அப்படிங்க பற்றி பார்த்துடலாங்க. அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று தங்கத்தோட விலை கிராமிற்கு ₹120 குறைஞ்சிருக்குங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, இப்போ தற்பொழுது மதியம் 3 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலை சற்று மீண்டும் அதிகரிக்க தொடங்கி இருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு பெரிய அளவுக்கு ஸ்ட்ரென்த்தனாவோ இல்லை வீக்காவோ இப்படி கிடையாது. ஸோ காலையில் நம்மளுக்கு வந்துட்டு காலையில் ரேட் ஃபிக்ஸ் ஆச்சு இல்லைங்களா, அந்த டைம்லேருந்து தற்பொழுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக ஒரு ஏற்றத்தில் தாங்க இருக்குது. ஸோ இதே ஸ்டேட்டஸ் கன்னியூ ஆச்சுன்னா நம்மளுக்கு விலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தாங்க தற்பொழுது இருக்குது. தற்பொழுது 22 கேரட் ஒரு கிராம் 14,420 விற்பனை செய்யப்பட்டு வருது இல்லைங்களா. இந்த விலையிலிருந்து எவ்வளோ வரைக்கும் விலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிராமிற்கு ஒரு ₹40 ஒரு ₹90 வரைக்கும் விலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குதுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, இன்று மாலை 2வது முறை ரேட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஒரு 50% தாங்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா தற்பொழுது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஏற்றத்தில் தான் இருக்குது, பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லை. இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு வீக்காலாம் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலை மாறுவதற்கான வாய்ப்பு ஒரு 50% குறைவாக தாங்க இருக்குது. ஒரு 50% மட்டும் தான் சான்ஸ் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் ரேட்டோ இல்லை கடையோட ரேட்டோ மாற்றினாங்கன்னா உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ தற்பொழுது பார்த்தீங்கன்னா 22 கேரட் மார்க்கெட் ப்ரைஸ் ₹14,440 விற்பனை செய்யப்பட்டு வருதுங்க. அதுவே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் உங்களுக்கு கடையோட ரேட் பார்த்தீங்கன்னா ₹14,340 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுங்க. அதாவது மார்க்கெட் ப்ரைஸுக்கும் கடையோட ப்ரைஸுக்கும் ஒரு ₹100 டிஃப்ரென்ஸ் இருந்துட்டு இருக்கு. வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா ₹280 அப்படிங்கிறதா ஒரு லோயஸ்ட்டாக இருந்துட்டு இருந்தது. ₹425 அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளியோட விலை புதிய உச்சத்தை தொட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு விலை குறைஞ்சிதுங்க. குறைஞ்சிட்டு ₹280 அப்படிங்கிறத லோயஸ்ட் ப்ரைஸாக இருந்தது. இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கொண்டு ஒரு ₹15 குறைச்சி ₹265 அப்படிங்கிறது வெள்ளியோட விலையை இன்றைக்கி நிர்ணயம் ஆயிருக்குதுங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை தற்பொழுது மதியம் 3 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது வெள்ளியோட விலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச லெவலில் வெள்ளியோட விலையும் சற்று அதிகரித்து தாங்க காணப்படுது. ஸோ பார்த்தீங்கன்னா இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ வச்சுன்னா வெள்ளியோட விலை கிராமிற்கு ஒரு ₹3 ஒரு ₹8 வரைக்கும் அதிகரிக்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குதுங்க. ஸோ சர்வதேச லெவலில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே சற்று அதிகரித்து தான் காணப்படுது. ஸோ விலை மாற்றம் இருந்ததுன்னா உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. இல்லை கடையோட ரேட் மாற்றிருந்தாலும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் இன்றைக்கி ரேட் சேஞ்ச் ஆகலைன்னா இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆச்சுன்னா நாளைக்கு உங்களுக்கு விலை அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். இதற்கிடையில் இரவு 9 மணிக்கு எப்படி நிலவரம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேங்க. தங்கம் மற்றும் வெளியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பொருளாதார ஆலோசகரை கன்சல்ட் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்.